ஆன்மீக அன்பருக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 28ஆம் தேதி 12/1/2025 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 6 மணி வரை. இன்றைய குளிகை மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:58 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:58 வரை தைத்துளம், பின்பு மாலை 5:09 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 11:46 வரை விசாகம், பின்பு அனுஷம். விசாகத்துக்கும் அனுஷத்துக்கும் இன்று கொஞ்சம் சந்திராசிரமம், கொஞ்சம் பேச்சுக்கிற செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தலாம். முதல் ராசியை மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயமா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு தனித்து முடிவெடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக அந்த முடிவில் உங்களால் ஒரு வெற்றியை முன்னெடுத்து கண்டிப்பாக கிடைக்க போகிறவங்களுக்கு. அதிகார பதவியில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. சில விஷயம் நீங்கள் ஈஸியாக முடிக்க போகிறீங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்த சில பணிகள்லாம் நீ செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. இந்த விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள்லாம் அந்த விளையாட்டு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வெற்றி பெறுகிற வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த அக்கம் பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய சப்போர்ட்டும் ஆதரவு இருக்கிறதால உங்களுக்கு வீட்டில் இருக்க இடத்துலையும் அந்த பிரச்சனை போதில்லை. வியாபாரத்தில் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி சில வேலையாட்களை நீங்கள் மாற்றி அமைப்பதற்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. அதனால் பார்த்துங்க. மற்றபடி ஒரு கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். ரிஷபராசின்னு பார்த்தவங்க ஒன்று உங்களுடைய வியாபார பணியில் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும், நீண்ட நாள் பிரச்சனைனா ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய, முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. முதல்ல கொஞ்சம் நேர்மறையான எண்ணங்கள்லாம் உண்டாகும் போதெல்லாம் முடிவு செய்யலாம் எண்ண முடியாதால் சில விஷயம் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய உத்தியோக பணி நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. புதிய நம்மளுடைய அறிமுகம்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு பரிசு கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிதுனராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய குணநலங்கள் பழக்க சில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்கக்கூடிய உங்களுடைய மாற்றங்கள் சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு. எதிர்பாராத பயணங்கள் சில தூக்கமின்மை, சில அசைகளாக உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு. அதிகார பொறுப்பில் இருக்கவங்களோட கொஞ்சம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மேலதிகாரின்ற ஒரு மரியாதையோட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுவது பழகுவது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. கொஞ்சம் வேகமான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் ஆசை உங்களுக்கு மேம்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உடைய சகோதரர்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது பார்த்துங்க. மனதில் இது வரைக்கும் போட்டு உறுதி இருந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணங்களெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. குழந்தை என்ன நினைக்கிறாங்க, என்ன படிக்க நினைக்கிறாங்க, என்ன தேவைப்படுது, சில விஷயங்களை நீங்கள் அவங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுறதால மேலே ஒரு பாசமும் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோக நெருக்கடியான இந்த சூழ்நிலை கொஞ்சம் சரியாகி ஒரு சுகமாசம் ஏற்பட போது பணி செஞ்ச இடத்துல உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. வந்து இந்த ரகசியமான செயல்பாடெலாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் மற்றவர்கள் பற்றிய ஒரு கருத்துக்களை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. மற்றபடி சிரமம் விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய மனசில் இருந்த சில கவலைகள் சிலாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள்லாம் சிறப்பாக முன்னேறிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. வியாபாரத்தை உங்களுடைய பணிகளை ஒரு புதிய முதலீடு நீங்கள் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. அதேபோல் உத்தியோகத்தை கொஞ்சம் பொறுப்புகள் அவங்களை அதிகரிக்க போது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உறவுகளை வழியால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக அமைவது உங்களுக்கு. அதே மாதிரி சில தவிர்க்க முடிய விரயங்களும் இருக்க போது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய துறை சார்ந்த சில விஷயங்கள் நல்ல ஒரு ஆலோசனையை நீங்கள் பெற்று செயல்படுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு என்று குடும்பத்தை கொஞ்சம் அமைதி ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி பாதியில் நின்ற சில விஷயங்களாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களை விட்டு விலகிச் சென்றலாம் மீண்டும் உங்களை வந்து திரும்ப சேர போகிறாங்க. உடைய சுபகாரியம் சம்பந்தம் சில முயற்சிகளை கைகூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. புதிய நபருடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் எதிர்பாராக சில அனுபவங்கள் மூலம் ஒரு புதிய பாயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. மற்றபடி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு ஆதாயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இன்று இருக்க போகுது உங்களுக்கு. ஒரு பக்தி மேம்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்கள் உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கின்ற போது உங்களுடைய பணிச்சுமை அதிகம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் மாமன் வழியெல்லாம் கொஞ்சம் உறவுகள்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகுது சிறப்பு உங்களுக்கு. வெளிநாடு மூலம் சில நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. கால்நடையில் கொஞ்சம் கவனம் வேண்டிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. மற்றும் இந்த பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருக்கா சூழல் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்ற கருத்தில் கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படுது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு. மற்றபடி ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். விருச்சிக ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு தொடர்பான செயலை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கிறது நல்லது உங்களுக்கு. பசங்க எங்கே போகிறாங்க வராங்க என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மேலே கொஞ்சம் ஒரு கண்ணை வைத்து கொடுது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கும் போது உங்களுக்கு. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் மற்றவங்க கொஞ்சம் ஷேர் பண்ண கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அது உங்களுடைய பணி சார்ந்த பிரச்சனையோ இல்லை தொழில் சார்ந்த ரகசியங்களோ குடும்ப பிரச்சனை எதையும் யாரையும் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய சமூக பணியில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. பொழுதுபோக்கு செயல்களால் உங்களுடைய கையிருப்பெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும்போது கொஞ்சம் எந்தெந்த பொழுதுபோக்கு செலவெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். நீங்கள் கலைப்பணியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் சுபகாரியம் தொடர்பான சில விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களை அதிகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உடைய நண்பர்களுடைய சந்திப்புலாம் ஒரு புதிய ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்த போது உங்களுக்கு. அதே போல் ஆரோக்கியம் தொடர்பான சில இன்னல்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்போகுது. உடைய உத்தியோக பணிகளில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க போது உங்களுக்கு. உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. புது புது முயற்சிகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. மற்றபடி இந்த ஆடம்பரமாக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. அந்த ஆர்வம் அதிகின்ற காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகளும் விரயங்களும் ஏற்படும் நிலை ஏற்படும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க. இந்த புதிய கல்வியை கற்பதற்கான வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சோர்வுகள் விலகும் நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய விவாதங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள்லாம்
கொஞ்சம் நிறைவேற போகுது உங்களுக்கு. என்ன எதிர்பார்த்து சில விவாதம் பண்ணுறியோ அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. பழைய பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறைய போகுது உங்களுக்கு. அதே மாதிரி வியாபார சில மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. உத்தியோக புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. மற்ற கூறுகின்ற கருத்துக்களுக்கும் கொஞ்சம் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. அவங்க கருத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். தேவையெல்லாம் ஓரம் கட்டலாம், தப்பு கிடையாது. அதனால் கேட்பது நல்லது. அதுக்கப்புறம் முடிவு வேறு. அதே மாதிரி இந்த ஆடம்பர பொருட்கள் மீதான சில ஆர்வம்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அந்த ஆர்வத்தால் சில விரயங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். மனசுக்கு நெருக்கமானப்பட்ட ஒரு புரிதல் அதிக போகுது உங்களுக்கு. அதோடைய உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் நினைத்த காரியத்தை நிறைவேற போகுது உங்களுக்கு. குழந்தைகளுடைய கல்வி குறித்த சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. உங்களுடைய செலவுடைய தன்மையை அறிந்து செயல்படுங்க. இந்த செலவு தேவையான கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு வேலையாகக்கூடிய ஒத்துழைப்புலாம் பிரகாசமாக உங்களுக்கு நல்லா இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய கடன் தொடர்பான பிரச்சனைலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகும். உங்களுடைய உடன்பிறந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தின் எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் இருக்கும். அந்த மாற்றத்தால் ஒரு நல்ல வாய்ப்பையும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறேன் அந்த எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள போகிறீங்க. சிறு மற்றும் குறு தொழிலில் கொஞ்சம் ஆதாயத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய விடுவியல் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும். மாறுபட்ட அணுகுமுறை மூலம் சில விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களை வீடு மற்றும் மனை சார்ந்த முறையில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு. வீடு வாங்குவது, மனை வாங்குவது, நிலம் வாங்குவது விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. இந்த பணிபுரை இடத்துல உங்கள் மீது ஒரு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான நபராக, ஒரு பொறுப்புள்ள நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. அதே மதிப்பு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி ஒரு நற்செயல் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டை வேண்டிக்கிறேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.